மை டியர் கௌதம் டே செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் குழப்பத்தில் இருக்காங்க. ரிசல்ட் எப்போ வெளியாகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரிசல்ட் வெளியாகும்னு சொன்னாங்க சில பேர். அதேமாதிரி நாளைக்கு ரிசல்ட் வெளியாகும்னு சொன்னாங்க. இது இடையே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சுப்பா. எல்லாம் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிவிக்கே பல இடங்களில் முன்னிலையில் இருக்குது. ரிசல்ட்டு எப்படி வேணால் வரலாம். ஏன்னா ரிசல்ட்டு இந்த மாதிரி தள்ளி கூட போக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரிசல்ட் இப்போ கவர்மெண்ட்டே மாறுறதுனால பல மாற்றங்கள், எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாமே மாறுவாங்க. ஸோ இனிமேல் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் பேரையும் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் கவர்மெண்ட் எல்லாம் மாறிடுச்சுன்னா நம்முடைய முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா விஜய் வரப்போகிறாருப்பா. சீரியஸ்லி புல் அரிக்குது எனக்குலாம். ஃபஸ்ட்டு எலெக்ஷனு 100 இடங்கள் லீடிங்கு போட்டு பறக்க விட்டாப்பில். ஸோ தனித்துவமாக பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். பட்டாசுலாம் பார்த்தீங்களா வெடிச்சிட்டு இருக்காங்க. என்னால் பேசக்கூட முடியல. ஓகேப்பா, ரிசல்ட் அப்டேட்டை பார்த்தரலாம். என்னைக்கு ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தரலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. 3000 லைக் கொடுத்துட்டு என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? அப்படியே உங்கள் பப்ளிக் எய்மாக இருக்குது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரிசல்ட் எப்போ வரப்போகுது? மே 8ன்னு சொன்னாங்களே, அப்போயாச்சும் கரெக்டாக வருமாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கும் பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் சற்று ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வேறு ஃபுல்லாக சேஞ்ச் ஆக போகுது. இதுக்கு மேலே நம்முடைய முதலமைச்சர் இப்போ யார் வரப்போகிறாங்களோ அவங்க சொல்கிறது தான் ரூல்ஸு. எப்படி சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நம்ம. அதேமாதிரி 10th மே முதல் வாரத்தில் ரிசல்ட்டுன்னு சொன்னாங்க. பட் இப்போ எலெக்ஷனே பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டே ஃபுல்லாக மாறப்போகுது. இப்போ எலெக்ஷன் இது முதலமைச்சர் மாறுறாங்கன்னா ஸோ எப்படி வேணால் மாறலாம்ப்பா. 10th 12th ஒரே நாளில் கூட ரிசல்ட் வெளியாகலாம். ஏன் சொல்ல முடியாது, நாளைக்கு கூட ரிசல்ட் வெளியாகலாம். ஸோ சூட்டாக ரிசல்ட்டு நாளைக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாகலாம். சொல்ல முடியாது. பாருங்கள், பட்டாசாக போட்டு தாக்குறாங்க. என்னால் பேச கூட முடியல. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, இப்போ இன்றைக்கி நைட்டு ஒரு 5-6 மணி இந்த வீடியோ பார்த்தா நான் 4 மணிக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ 6 மணி அளவில் 7 மணி அளவில் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் யார் முதலமைச்சர்ன்ட்டு. தெரிஞ்ச கையோட அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அடுத்து 10th ரிசல்ட் தான். 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் தான் கொஞ்சம் முன்கூட்டியாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 12th பார்த்திங்கன்னா நேற்றே நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்து 12th ரிசல்ட் வெளியிட்டு தான் அடுத்தடுத்து கவுன்சிலிங் போடுறது, காலேஜ் சூஸ் பண்ணுறது சொல்லி அடுத்த வேலைகள் நடக்கும். ஸோ கொஞ்சமாக சீக்கிரமாக அந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் May 8 ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இல்லை நாளைக்கு கூட வர வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்துன்னு தான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஆட்சி மாறி இருக்குது. மிகப்பெரிய அளவில் அங்கேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேலைகள்லாம் நிறையா இருக்கும். அது நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் டேட் வேறு பார்க்கணும் அவங்க. ஸோ பொறுத்து தான் வெயிட் தான் பண்ண, வேறு வழியே கிடையாது. கண்டிப்பாக இன்றைக்கி நைட் 9 மணிக்கு இல்லை நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? 2 சேனல் இருக்குது நம்மளுக்கு, கௌதம் ஸ்டுடியோ, கௌதம் மீடியா. 2 சேனலுமே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன்ப்பா. ஸோ அதே மாதிரி ரிசல்ட் செக்கிங் ஆப் பற்றி ஒன்று பார்த்துடலாம். ஓகேங்களா? ரிசல்ட் செக்கிங் ஆப் இருக்குது. நிறைய பேருக்கு ஆப் பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் செக்கிங் நீங்கள் வெப்சைட்டோட ஆப்பில் நீங்கள் சீக்கிரமாக பார்த்துக்கலாம். ஓகேவா? அதை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் செக்கிங் ஆப். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ஓகேங்களா? ப்ளே ஸ்டோர் போய்ட்டு TN போர்ட் ரிசல்ட் 2026 அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா? 2026ன்னு போட்டால் உங்களுக்கு ஃபஸ்ட் இதே வரும். ஓகேவா? க்ரீன் கலர் போட்டு வரும். பாக்ஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, இதுதான் அது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் பின்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கமெண்ட் பாக்ஸ்லேயே முடிஞ்சால் பின் பண்ணி வைக்கிறேன். செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெறும் 6 MB to 10 MB தான் வரும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸோட பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, சென்டம்ஸ் எவ்வளோன்னு சொல்லி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அதே மாதிரி ரிசல்ட் லைவில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே உங்களுக்கு ரிசல்ட் டேட்டும் கொடுத்துருவாங்க. 10th 12th 2 பேருக்கு தான் சொல்கிறேன். ஸோ எதுவுமே உங்களுக்கு கிராஷ் ஆகாது. டக்குன்னு ரிசல்ட் வந்துடும். டைமிங்கோட வந்துடும், வித் டேட்டோட வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஆப்பை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா டவுட்ஸும் நான் ரீப்ளை பண்ணுறேன். நான் இருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? டோன்ட் வரி, பி ஹாப்பியாக இருங்க. ஸோ யாருக்கெல்லாம் டிவிக்கே சப்போர்ட்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க பார்க்கலாம். ஏன்னா டிவிக்கே தான் ஃபுல்லாக வின் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட். நினைக்கிறேன் வீடியோ வின் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.